நம்ம மனுஷங்க கிட்ட இந்த ஒரு புத்தி இருக்குங்க. அது என்னன்னா, நம்ம ஏதாவது கஷ்டத்துலையோ சிரமத்திலையோ இருந்தால் நம்ம ரொம்ப மனசொடைஞ்சு போயிருப்போம். இறைவன் நமக்கு ஏதாவது வழிகாட்ட மாட்டானா அப்படின்னு ஏங்குவோம். நிறையா பிரார்த்தனைகளை செய்வோம். இதுவே இறைவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து காசு பணத்தை சம்பாரித்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோன்னு வைங்களே, அவ்வளோதான், நம்மளை கையிலே பிடிக்க முடியாது. நம்மளோட புத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆயிரும். அப்போ தான் இல்லாத வீர வசனங்கள்லாம் பேசுவோம். நான் யாருன்னு தெரியுமா, என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா, என்னோட செல்வாக்கு என்னன்னு தெரியுமா, என்னோட உழைப்புனாலையும் என்னோட அறிவுனாலையும் என்னால் என்னத்தை வேணாலும் செய்ய முடியும், விதியை கூட வெல்லக்கூடிய தகுதி என்கிட்ட இருக்கு, அப்படி இப்படின்னு சும்மா தலகணம் பிடிச்சி ஆடுவோம். இந்த டயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும். இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் நம்மளால ஒரு அணு அளவு கூட நகர முடியாது. தற்பெருமையும் ஓவர் பெருமையும் என்றைக்குமே டேஞ்சர் தாங்க. அது நம்மளை இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிரும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சம்பவம் நல்லாவே தெரியும். ஷைத்தான் எவ்வளோ பெரிய இபாதத்சாலியாக இருந்தான். ஆனால் அவனுக்குள்ளே ஏற்பட்ட இந்த தற்பெருமைனால இறைவனுடைய சாபத்துக்கு ஆளாகி இருக்கிறதுலே மட்டமான பிறவியாக ஆக்கப்பட்டான். அவனுக்கு இந்த உலகத்திலையும் கேடுதான், நாளை மறுமையிலையும் கேடுதான். அதனால நம்மளோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய உச்சத்தை அடைஞ்சாலும் பணிவு இருக்கணுமோ தவிர தற்பெருமை மட்டும் எப்போவுமே வந்துடக்கூடாது. இறைவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் தற்பெருமையிலிருந்து பாதுகாப்பானாக.